திருக்குறள் அதிகாரம் 15. பிறனில் விழையாமை. ஒரு சிறிய முன்னுரை பார்ப்போமா? இல்லற வாழ்க்கையின் அடிப்படை நெறிகளில் ஒன்று பிறனுடைய மனைவியை விரும்பாதிருத்தல். பிறருடைய உரிமையை மதித்து மனத்தாலும் செயலாலும் தவறான ஆசைக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே உயர்ந்த ஒழுக்கமாகும். இவ்வதிகாரத்தில் பிறனில் விழைவதால் ஏற்படும் பழி, பாவம், துன்பம் ஆகியவற்றையும், பிறனில் விழையாமல் வாழ்வதால் கிடைக்கும் அறம், புகழ், நற்பண்பு ஆகியவற்றையும் திருவள்ளுவர் தெளிவாக எடுத்துரைக்கிறார். இந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறள்கள் இல்லற வாழ்வில் ஒழுக்கத்தையும் குடும்பத்தின் புனிதத்தையும் காக்கும் உயர்ந்த வாழ்க்கை நெறியை நமக்கு கற்பிக்கின்றன. குழந்தைகளே, தினம் ஒரு திருக்குறள் சேனலில் பிறனில் விழையாமை பற்றி விரிவாக திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போமா? வள்ளுவர் வழியில் தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால், இல்லறவியல். அதிகாரம் 15. பிறனில் விழையாமை. குறள் 141. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண்ணில். எளிய விளக்கம். பிறருக்குரிய மனைவியை விரும்பி நடப்பது மிகுந்த அறியாமையாகும். அறத்தின் மதிப்பையும் வாழ்க்கையின் உண்மையான செல்வமான பொருளையும் உணர்ந்த சான்றோர்கள் ஒருபோதும் அத்தகைய தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். கருத்து: ஒழுக்கமும் அறநெறியும் காக்கும் மனிதன் பிறர் உரிமையை மதித்து வாழ்வான். பிறர் குடும்ப வாழ்க்கையை மதிப்பதே உயர்ந்த பண்பாகும். பிறனில் விழையாமை. குறள் 142. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரில். எளிய விளக்கம். அறநெறியை விட்டு விலகிச் செல்லும் பலரும் இருக்கலாம். ஆனால் பிறருடைய மனைவியை விரும்பி அவளிடம் செல்வதை விட பெரிய அறியாமையும் முட்டாள்தனமும் வேறில்லை. இந்த குறளில் பிறனுடைய மனைவியை விரும்புவது அறத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் மனித பண்பிற்கும் முற்றிலும் எதிரான செயல் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். பிறனில் விழையாமை. குறள் 143. விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். எளிய விளக்கம். நம்மை நம்பி நம்மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களுக்கு தீங்கு செய்பவர்கள் உயிருடன் இருந்தாலும் இறந்தவர்களைப் போன்றவர்களே. ஏனெனில் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது மிகப்பெரிய தவறு. வாழ்க்கை செய்தி: ஒருவர் நம்மை நம்பி ஒப்படைத்த அன்பையும் நட்பையும் பொறுப்பையும் காப்பதே நல்ல மனிதனின் அடையாளம். நம்பிக்கையை உடைப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படும். பிறனில் விழையாமை. குறள் 144. எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். எளிய விளக்கம். ஒருவருக்கு எவ்வளவு பெரிய செல்வமும் பதவியும் நண்பர்களும் ஆதரவாளர்களும் இருந்தாலும் பிறன் மனைவியை விரும்புவது திணை அளவு கூட தவறு என்பதை உணராமல் அந்த வழியில் செல்வதால் அவை அனைத்தும் பயனற்றதாகிவிடும். வாழ்க்கை பாடம்: நல்லொழுக்கமும் பிறர் குடும்பத்தை மதிக்கும் பண்பும் தான் மனிதனின் உண்மையான பெருமை. ஆசைக்கு அடிமையாகாமல் ஒழுக்கத்தை காக்கும் வாழ்க்கையே உயர்வை தரும். பிறனில் விழையாமை. குறள் 145. எளிதென இல்லிறப்பான் எய்துமே ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. எளிய விளக்கம். பிறருடைய மனைவியை அடைவது எளிது என்று நினைத்து தவறான வழியில் நடப்பவன் வாழ்நாள் முழுவதும் அழியாத பழியையும் அவமானத்தையும் சம்பாதிப்பான். அந்த பழிகாலம் கடந்தாலும் நீங்காது. வாழ்க்கை பாடம்: ஒரு கண நேர தவறான ஆசை வாழ்நாள் முழுவதும் நீங்காத அவப்பெயரை ஏற்படுத்தும். எனவே பிறர்மனை விரும்பும் எண்ணமே வராமல் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். பிறனில் விழையாமை. குறள் 146. பகைபாவம் அச்சம் பழி என 4 இகவாவாம் இல்லிறப்பான் கண். எளிய விளக்கம். பிறர் மனைவியை விரும்பி தவறான வழியில் நடப்பவனை பகை, பாவம், அச்சம், பழி ஆகிய 4 தீமைகளும் எப்போதும் விட்டு நீங்காது. அவை: பகை பிறரின் பகையை சம்பாதிப்பான். பாவம் அறத்திற்கு எதிரான செயல் என்பதால் பாவம் சேரும். அச்சம் உண்மை வெளிப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் வாழ்வான். பழி சமுதாயத்தில் அவமானமும் கெட்ட பெயரும் ஏற்படும். பிறனில் விழையாமை. குறள் 147. அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவாதவன். எளிய விளக்கம். அறநெறிப்படி இல்லற வாழ்க்கை நடத்துபவன் யார் என்றால் பிறருக்குரிய மனைவியை விரும்பாதவனே உண்மையான இல்வாழ்வான் என்று வள்ளுவர் கூறுகிறார். இல்லற வாழ்க்கையின் பெருமை குடும்பத்தை நடத்துவதில் மட்டுமில்லை, மன தூய்மை, ஒழுக்கம், பிறர் உரிமையை மதிக்கும் பண்பு ஆகியவற்றிலும் உள்ளது. பிறனில் விழையாமை. குறள் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. எளிய விளக்கம். பிறருடைய மனைவியை ஆசையுடன் நினைக்காமலும் தவறான எண்ணத்துடன் பார்க்காமலும் இருப்பதே உண்மையான பேராண்மை, பெரிய வீரத்தன்மையாகும். இந்த பண்பு சான்றோருக்கு ஒரு அறம் மட்டுமல்ல, எல்லா நற்குணங்களிலும் சிறந்த ஒழுக்கமாகும். சுருக்கமாக, பிறர் மனை மீது ஆசைப்படாமல் இருப்பதே உயர்ந்த ஒழுக்கமும் உண்மையான வீரமும் ஆகும். பிறனில் விழையாமை.
குறள் 149. நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள்தோயாதார். எளிய விளக்கம். நல்ல பண்பும் புகழும் உடையவர் யார் என்று கேட்டால், இந்த உலகம் கடல் சூழ்ந்திருக்கும் வரை பிறருக்குரிய மனைவியை விரும்பாதவர்களே உண்மையில் நல்லொழுக்கம் உடையவர்கள் என்று கூறலாம். இந்த குறள் பிறன்மனை நோக்காத ஒழுக்கமே உயர்ந்த நற்பண்பு என்பதை வலியுறுத்துகிறது. பிறனில் விழையாமை. குறள் 150. அரண் வரையான் அல்ல செய்னும் பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. எளிய விளக்கம். ஒருவன் மற்ற அறங்களை முழுமையாக கடைபிடிக்காதவனாக இருந்தாலும் பிறருக்குரிய மனைவியை விரும்பாமல் இருப்பது மிகச் சிறந்த நற்பண்பாகும். பிறரின் குடும்ப வாழ்க்கையை மதித்து நடப்பதே உயர்ந்த ஒழுக்கம். இந்த உயர்ந்த ஒழுக்கத்தை அனைவரும் கடைபிடிப்போம். பிறனில் விழையாமை முடிவுரை. திருக்குறள் 15ஆம் அதிகாரமான பிறனில் விழையாமை கூறுவது என்னவென்றால், பிறனில் விழையாமை என்பது பிறர் உரிமையை மதித்து மன தூய்மையுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அதிகாரமாகும். பிறருடைய வாழ்க்கை துணையை விரும்பாமல் இருப்பதே உயர்ந்த அறமாகவும் நல்ல இல்லற வாழ்க்கையின் அடையாளமாகவும் திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார். இந்த நெறியை பின்பற்றினால் குடும்ப அமைதி, சமூக ஒற்றுமை, தனிமனித மதிப்பு ஆகியவை நிலைத்து நிற்கும். பிறர் உரிமையை மதிப்போம், ஒழுக்கத்தை போற்றுவோம், அறநெறியில் வாழ்ந்து உயர்வோம். இந்த குறள்களில் எந்த குறள் உங்கள் வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். உங்களுக்கு இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க. உங்களின் ஊக்குவிப்பால் மட்டுமே என்னால் 1330 குறள்களையும் பதிவிட முடியும். நன்றி.